ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். என்னைக்காவது உங்களோட ஆங்குலர் ரவுட்டில் யூசர்ஸோட ரோலை பேஸ் பண்ணி ரவுட்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களா? எல்லா யூஸரும் எல்லா இடத்துக்கும் போகக்கூடாது இல்லையா? அட்மின் செக்ஷனுக்கும் இல்லை சில யூசர்ஸ் சில இடத்துக்கு மட்டும்தான் போகணும். அந்த மாதிரி ஆங்குலரில் ரவுட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. CanActivate கார்ட், CanActivateChild கார்ட். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் நான் ஆங்குலர் 18 யூஸ் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்படி ஒரு ஆன்லைன் கோர்ஸ் என்ரோல்மெண்ட் அப்ளிகேஷன் என்கிட்ட இருக்குது. இப்போது இந்த ஒரு ப்ரௌசரில் வேறு ஒரு யூஸராக லாகின் பண்ணியிருக்கேன். இந்த யூஸர் எல்லா இடத்துக்கும் போக முடியும், முக்கால்வாசி இடத்துக்கு போக முடியும். ஓகேவா? ஏன்னா இந்த யூஸர் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். பட் இந்த அட்மின் செக்ஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போனீங்கன்னா ஆக்சஸ் டினைட் அப்படின்னு காட்டும். ஏன்னா இந்த யூஸருக்கு அட்மின் ஆக்சஸ் இல்லை. இது ரோலை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி வீடியோ ரிக்வெஸ்ட்குள்ளேயும் போக முடியாது. எங்கே போக முடியும்? ஓகே, இந்த இடத்துக்கு போக முடியுது. இது இன்டென்ஷனலாக அப்படி உங்களுக்கு போகிற மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். பட் இங்கேருந்து நீங்கள் டெலிட் பண்ணாலோ இல்லை எடிட் பண்ணாலோ உங்களால் போக முடியாது. ஓகேவா? ஸோ இது இந்த யூஸருக்கு இல்லையா? மற்றபடி இந்த யூஸர் எல்லாத்துக்கும் போக முடியும். இப்போது அதே அப்ளிகேஷன் வேறு ஒரு அட்மினாக லாகின் பண்ணியிருக்கேன். அட்மினாக லாகின் பண்ணியிருக்கப்போ என்னால் இந்த இடத்துக்கு போக முடியும். இங்கே பாருங்கள், என்னால் எடிட் பண்ண முடியும். அட்மின் பண்ண வேண்டிய எல்லா வேலையும் ஒரு அட்மினால் பண்ண முடியும். அட்மின் எல்லா இடத்துக்கும் போக முடியும். ஓகேவா? இந்த மாதிரி ரியல் டைமில் சேட் பண்ண முடியும், சிக்னலாக வச்சு இப்படி எல்லாமே பண்ண முடியும். ஸோ இதுதான் வித்தியாசம். யூஸரோட ரோலை பேஸ் பண்ணி எந்த ரவுட்ஸ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, எப்படி அவங்களால போக முடியாமல் தடுக்கிறது அப்படிங்கிற ஒரு சூப்பரான இம்ப்ளிமெண்டேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் Azure AD B2Cங்கிற கான்செப்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த AD B2C கான்செப்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆல்ரெடி சேனலில் ஒரு வீடியோ இருக்குது. பட் புதுசாக ஏதாவது வீடியோ வேணால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கட்டாயமாக புது வீடியோ போடலாம். இப்போது ஒரு சின்ன உதாரணத்துக்கு பார்க்கலாம். இந்த வீடியோவில் இந்த யூஸருக்கு எப்படி அட்மின் இருக்கா இல்லையான்னு தெரியும். ஸோ இப்படி போனேன்னா நெட்வொர்க்கில் சில கால்ஸ் எல்லாமே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் நிறைய கால்ஸ் போகுது இல்லையா? ஸோ இந்த பேர் டோக்கன் அப்படிங்கிறது நீங்கள் லாகின் பண்ணால் வரும். ஸோ இப்போ இந்த டோக்கனை நான் இப்படி கொண்டு போய் இந்த டோக்கனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா jwt.msல போய் காமிக்கிறேன். ஸோ இந்த டோக்கனில் அட்மின் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் ரோல்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளைம்ஸில் இருக்குது. ஸோ இதை மையமாக வச்சு தான் இந்த யூசர் யார், இந்த யூஸருக்கு என்ன பெர்மிஷன் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த யூஸரோட இன்ஃபர்மேஷன் நான் எடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த யூஸரோட இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டேன், இங்கே போய் மாற்றுறேன். இப்போ பாருங்கள், இதுக்கு ஸ்டூடெண்ட்டுன்னு காமிக்குது. ஸோ ரெண்டு பேரோட ரோலும் வேறு வேறு. ஓகேவா? இது உங்களுக்கு புரியுறதுக்காக நான் இது காமிக்கிறேன். இப்போது நம்ம அந்த கோடிங்கில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கோட் இந்த டெவலப்ட் அப்ளிகேஷன் GitHub ரெபாசிட்டரியில் இருக்குது. இது டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். ஸோ கோட் பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த கார்டுங்கிற ஃபோல்டர் கீழே அட்மின் கார்டுன்னு ஒன்று இருக்குது, லாகின் கார்டுன்னு ஒன்று இருக்குது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா லாகின் கார்டில் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு லாகின் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். அட்மின் கார்டில் லாகினும் பண்ணியிருக்கணும், அவங்க அட்மினாகவும் இருக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இது போகலாம். இந்த லாகின் கார்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த Angular 16 நம்போல CanActivate ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி கார்டு அப்படிங்கிற இதெல்லாம் இல்லை. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கான்ஸ்டண்ட்டை ஒரு பேர் எழுதுகிறோம். CanActivate கார்டு அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட் பேர் எழுதி அது என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி இன்ஹெரிட் பண்ணுறோம். CanActivate ஃபங்க்ஷன். இந்த CanActivate ஃபங்க்ஷன் எங்கேருந்து வருது பாருங்கள், Angular ரவுட்டர்லேருந்து வருது. இப்படி பண்ணால் இதோட பேராமீட்டர்ஸ் இந்த ரவுட் ஸ்டேட், அதாவது இதுக்குள்ளே போய் F12 போனீங்கன்னா இதுக்கு என்ன பேராமீட்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் காமிக்கிட்டு பாருங்கள். ஆக்டிவேட்டர் ரவுட் ஸ்னாப்ஷாட், ரவுட்டர் ஸ்டேட் ஸ்னாப்ஷாட். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸ் இங்கே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு லாஜிக் எழுதணும். இந்த லாஜிக்கில் என்ன எழுதணும்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? கவனமாக பாருங்கள். லாகின் சர்வீஸ் அப்படின்னு என்கிட்ட ஒரு சர்வீஸ் இருக்குது. இந்த சர்வீஸ் தான் இந்த Azure AD B2Cயோட லாகின் எல்லாமே பார்த்துக்குது. இதில் யூசர் ஐடி, லாகின் டிஸ்பிளே, இஸ் லாக்டின் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வேல்யூ செட் ஆகிருக்கும். ஓகேவா? நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இன்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு சர்வீஸை இன்ஜெக்ட் பண்ணோம்னா இதோட இன்ஸ்டன்ஸ் இங்கே கிடச்சிரும். ஆங்குலரோட ப்ரீவியஸ் வெர்ஷன், அதாவது 16 அண்ட் பிலோவில் இந்த மாதிரி இன்ஜெக்ட் கொடுத்து இன்ஜெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே தான் நீங்கள் ப்ரைவேட் ஸ்பேஸ் வேரியபிள் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன், அதாவது சர்வீஸை நீங்கள் இன்ஜெக்ட் பண்ண முடியும்.
இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த ஆங்குலர் 18ல் நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம ஒரு சர்வீஸ் இன்ஜெக்ட் பண்ணிட்டோம். அந்த சர்வீஸில் இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூவான்னு பார்க்குறோம். லாக்இன் பண்ணியிருந்தாங்கன்னா ரிட்டன் ட்ரூ, லாகின் பண்ணலைன்னா இப்படி ஒரு மெசேஜை காமிச்சு லாகின் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணி விட்டுட்டு ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுறோம். ஏன்னா இந்த இடத்துலேருந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஆல்ரைட், இப்போது இதுதான் இந்த கார்டில் இருக்குது. இப்போ அட்மின் கார்டில் என்ன இருக்குது? அதே தான், ஒரு புது பேர், CanActivate ஃபங்க்ஷனு, அது எல்லாமே அதே தான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா லாகின் பண்ணியிருந்தால் மட்டும் பத்தாது, அதில் யூசர் ரோல் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியில் அட்மின் அப்படின்னு இருக்கணும். இருந்தால் ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். சப்போஸ் லாகின் பண்ணியிருந்து அட்மினாக இல்லாமல் இருந்தால் இப்படி ஒரு மெசேஜ் காமிக்கிறோம், யூ டு நாட் ஹாவ் ஆக்சஸ் டு அட்மின் மாடியூல். அதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெட் கலரில் எரரில். அதுக்கப்புறம் நம்ம ஹோம் பேஜுக்கு நேவிகேட் பண்ணி விடுறோம். அவ்வளோதான். ரெண்டுமே இல்லை, லாகினே பண்ணலை அப்படின்னா லாகின் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறோம், ரிட்டன் ஃபால்ஸ். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி இருக்க ஒரு ஆக்டிவேட் கார்ட்ஸ், அதாவது CanActivate ஃபங்க்ஷன் விச் இஸ் நத்திங் பட் CanActivate கார்டு, இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்? இது எல்லாமே ரவுட்டரை பேஸ் பண்ணி, அதாவது ஆங்குலரோட ரவுட் பேஸ் பண்ணி. ஸோ நம்ம app.routes அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். இங்கே தான் நம்ம கம்ப்ளீட் அப்ளிகேஷனோட ரவுட்டிங்கை டிஃபைன் பண்ணுவோம். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, CanActivate அட்மின் கார்டும் CanActivate கார்டும் வேறு இடத்துல ஒரு உதாரணத்துக்காக போட்டிருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு, இந்த ரிக்வெஸ்ட்டை நீங்கள் ஒரு யூஸர் ரைஸ் பண்ணணும், இல்லை அவங்க என்ன ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த காம்பனண்ட்டுக்கு போகணும். அதுக்கு லாகின் பண்ணியிருந்தால் போதும். அதனால CanActivate அப்படிங்கிறத CanActivate கார்டு மட்டும் நம்ம கொடுக்குறோம். இந்த ரவுட்டுக்கு லாகின் பண்ணியிருந்தால் போதும், இந்த ரவுட்டுக்கும் லாகின் பண்ணியிருந்தால் போதும். ஆனால் அட்மின் பேஸ் பண்ண ரவுட்டில் லாகின் பண்ணியிருந்தால் மட்டும் பத்தாது, அவங்க அட்மினாகவும் இருக்கணும். ஸோ அதே CanActivate தான், CanActivate அட்மின் கார்டு யூஸ் பண்ணுறேன், வேறு கார்டு யூஸ் பண்ணுறேன். ஒரு கார்டு தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா இல்லை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கொயர் பேக்கெட் கொடுத்துருந்தாலே அது அரேன்னு அர்த்தம். அரேனா ஒன்றுக்கு மேற்பட்ட கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு கார்டு இங்கே யூஸ் பண்ணிவிட்டு கமா கொடுத்து இன்னொரு கார்டு கொடுத்தீங்கன்னா அந்த கார்டும் எவாலுவேட் ஆகும். ஸோ எப்போ இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ரெண்டு கார்டும் ட்ரூன்னு கொடுத்துருக்கணும், அப்போ தான் அது கரெக்டு. ரெண்டில் ஒரு கார்டு தப்புன்னு கொடுத்துருந்தாலும் அது தப்பு. ஓகேவா? ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ ரொம்ப சிம்பிள். CanActivate கார்டு, CanActivate சைல்டு கார்டு. சைல்டு கார்டுங்கிறது சைல்டு ரவுட்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன், அதையும் நம்ம சொல்லிடுவோம். இப்போது சைல்டு கார்ட்ஸ் நீங்கள் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா, ஆல்ரைட், சைல்டு கார்ட்ஸுக்கு இன்னொரு அப்ளிகேஷனில், அதாவது ஒரு இகாமர்ஸ் அப்ளிகேஷனோட கோடும் என்னோடய கிட்டப்பில் இருக்குது. அங்கே நீங்கள் NG மாடல் பேஸ் பண்ண ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருப்பேன். அதாவது ஆங்குலரில் NG மாடல் யூஸ் பண்ண ஒரு அப்ளிகேஷன். ஓகேவா? இதில் நீங்கள் ரவுட்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ரெண்டு கார்ட்ஸ் இருக்கும், வேறு கார்ட்ஸ், ரெண்டும் வேறு மாதிரி எவாலுவேட் பண்ணுவோம். பட் எப்படி அப்ளை பண்ணுறோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். இந்த CanActivateல போய் அப்ளை பண்ணிங்கன்னா ஹோல் கார்ட்ஸ், அதாவது ஹோல் ரவுட்டுக்கும் அப்ளை ஆகும். இப்போது இப்படி ஒரு செக்ஷன் இருக்குது, அதில் அதோட சைல்டுக்கு, அதாவது இந்த அட்மினுக்கு கீழே இருக்க சைல்டில் இருக்க வேறு ரவுட்ஸுக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், CanActivate அட்மின் சைல்டு கார்ட்ஸ் அப்படின்னு இன்னொரு ரவுட்டிங்கும் நம்ம போட்டிருப்போம். ரெண்டும் வேறு கார்ட்ஸ். ஸோ CanActivate சைல்டுன்னு ரெண்டு இருக்குது. ரெண்டுக்கும் ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிற ரிட்டன் அனுப்பக்கூடிய சைல்டு கார்ட்ஸு அப்புறம் மெயின் கார்ட்ஸ் தான் அனுப்பணும். ஸோ அந்த எக்ஸாம்பிளும் இந்த கோடில் இருக்குங்கிறது தான் இந்த வீடியோட கதை சுருக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ரவுட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது, யூஸரோட ரோல்ஸை பேஸ் பண்ணியோ இல்லை யூஸரோட வேறு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணியோ நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஆங்குலர் ரவுட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்கிறதா இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். அப்புறம் இதே மாதிரி ஆங்குலர் 18ல் நிறைய கான்செப்ட்ஸோட வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் பபாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.